ரோஜாவின் ராஜா வந்திருக்குறாங்கங்க. காஷ்மீரி ரோஸு சூப்பரான ஒரு வெரைட்டி. ரொம்ப நாளைக்கு நமக்கு நிற்கும். நம்ம பாட்டில் வச்சாலும் சரி, தரையில் வச்சாலும் சரி, நல்ல ரிசல்ட் இருக்கும். எல்லாமே அருமையாக பட்டோடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதுவும் பெரிய கவரில் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். 3 kg கவரில். இது பாருங்கள், இது வெயிட்டே 3 kg வருங்க. இதுக்கு நமக்கு கொரியர் காஸ்ட்டு மட்டும் கிட்டத்தட்ட 120 ருபீஸ் வரும். அந்தளவுக்கு வெயிட்டானதாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வெயிட்டை குறைக்க முடியாது, இப்படியே தான் அனுப்புவேன். எஸ்டி கொரியரில் நம்ம அனுப்புகிறோம். நீங்கள் நல்ல செடியாக வந்திருக்கு. நல்ல 2 அடிக்கு செடி வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா நல்ல பட்டோடு வந்திருக்கு. ஒரு நல்ல பிளான்ட்டாக வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறவங்க, பெர்மனெண்ட்டாக ரொம்ப நாளைக்கு இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பெருசாக வாங்கி வைங்க. ரொம்ப குட்டி குட்டியாக நம்ம வச்சோம்னாலும் நமக்கு ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதனால் சில நேரங்களில் வச்சோன்னையுமே போயிடும். அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னங்க எங்கள் ஊரில் 50 ரூபாய்க்கு ரோஸ் கொண்டு வராங்க, 25 ரூபாய்க்கு ரோஸ் கொண்டு வராங்க அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வெரைட்டி நான் பண்ணுறதே இல்லைங்க. நானே ஒரு 6-7 வெரைட்டி தான் பண்ணுவேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வரதா பண்ணுவேன். கஸ்டமர் கேட்டாங்கன்னா கூட சொல்லிடுவேன், இந்த ரோஸ் நல்லா வராதுங்க, வேண்டாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் வீணாக போய்டுன்னு சொல்லிவிடுவேன். அதனால் ஒரு நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும்போது மட்டும்தான் நான் ரோஸ் பற்றி உங்களுக்கு வீடியோவே கொடுப்பேன். இந்த வெரைட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. வெயில் நமக்கு தண்ணீருக்கு ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் வச்சோம்னா ரோஸ் சூப்பராக வரும். அடுத்த சம்மரையும் நமக்கு தாட்டிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல செடிகளாக இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னா கருவேப்பிலையும் ரீஸ்டாக் பண்ணியிருக்கேன். கருவேப்பிலை தீந்துருச்சு, போன வாரம் போட்டிருந்தது தீந்துருச்சு. எல்லாம் பெரிய செடியாக தான் வேணும்னு வாங்கினீங்க. சின்ன செடி வேண்டாம், பெரிய செடியாக தான் வேணும்னு எல்லோரும் பெரிய செடியாக தான் வாங்கினாங்க. சின்ன செடி 1-2 தான் வாங்கினாங்க. அதனால் வந்து தேவைப்படுறவங்க நீங்கள் கருவேப்பிலையும் ஆர்டர் பண்ணிக்கங்க. பெரிய செடியும் இருக்குது, சின்ன செடியும் இருக்குது. தேவைப்படுறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ரோஸு மறுபடியும் நான் வைக்கணும் அப்படின்னா, அதாவது எப்படி பதியம் வைக்கணும் அப்படின்றத ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். இல்லை நீங்களும் சொல்லுங்கள் அப்படின்னீங்கன்னா அது நான் ஒரு வீடியோவாக கொடுத்துட்றேன். மறுபடியும் வர்ற வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். இப்போதைக்கு வந்திருக்கு அப்படின்னு மட்டும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணுங்கள். இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.